மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 41வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் படிக்கப் போகிறோம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, போய் போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். இந்த பெருமழையின் இரைச்சல் அங்கே இருந்த வேறு யாருக்கும் கேட்கவில்லை. ராஜா இருக்காரு, அவரோடு கூட ஒரு பெருங்கூட்டம் வந்திருக்கும், அவர்கள் இருக்கிறார்கள், தேச ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் யாருடைய காதிலும் சத்தம் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் எலியா என்கிற தேவ மனுஷனுக்கு அந்த பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கிறது. இவன் ஆவிக்குரிய மனுஷன், கர்த்தரை விசுவாசிக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையின்படியே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறவன். இவனுக்கு இப்போது பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. அவன் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், போங்க போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு வாங்க என்று சொல்லி அனுப்புகிறான். அதற்கு பிறகு இவன் தன்னுடைய ஊழியக்காரனை நோக்கி சொல்லுகிறான், வாப்பா நம்ம மேலே இந்த கர்மேல் பர்வதத்தின் மேலே உச்சியிலே ஏறலாம் என்று ஏறி அங்கே அவன் முழங்கால் படியிடுகிறான். முழங்கால் படியிட்டு தன்னுடைய முகம் முழங்காலில் படும்படியாக குனிகிறான். இவன் பிரசவ வேதனைப்பட்டு அங்கே ஜெபம் பண்ணுகிறான். வேலைக்காரன்ட்ட சொல்கிறான், நீ போய் அங்கே சமுத்திர முகமாய் திரும்பி பார்த்து விட்டு வா, என்ன தெரிகிறது என்று பார்த்து விட்டு வா. இவன் போய் பார்த்து விட்டு ஒரு பதில் கொண்டு வர்றான். என்ன கொண்டு வர்றான்? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவன் சொல்கிறான், 7 முறை போய் பார். இவன் அடுத்து ஒரு தடவை அப்படி போகிறான். போனால் ஒன்றும் தெரியல. 7 தடவை போயிட்டு போயிட்டு நடந்து நடந்து போயிட்டு சமுத்திரமாய் பார்த்து விட்டு திரும்பி வருகிறான். 7வது முறை வந்து சொல்லுகிறான், உள்ளங்கையளவு மேகம், கருமேகம். உள்ளங்கை எவ்வளவு இருக்குது? இவ்வளோதான் உள்ளங்கை. கருமேகம் சமுத்திரத்திலிருந்து எழும்புகிறதை காண்கிறேன். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கர்த்தர் தன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டார். அவன் ஆகாப் ராஜாட்ட வந்து சொல்கிறான், ராஜா சீக்கிரமாக நீங்கள் உங்களுடைய வண்டியை ஆயத்தப்படுத்தி இஸ்ரேலுக்கு ஓடிப்போங்க, ஏனால் மழை பெய்ய போகிறது. ராஜா மெதுவாக வண்டியை நடத்திக்கிட்டு இருக்காரு, பெரிய மழை வந்து விட்டது. அவன் இந்த எலியா என்கிற மனிதன் தேவ மனுஷன், பலவான். இந்த மனிதன் இப்போது இந்த குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்திற்கு முன்பாக இஸ்ரவேல் மட்டும் ராஜாவுக்கு முன்பாக ஓடினான். அப்போ எவ்வளோ பலசாலியாக இருந்திருப்பான் எலியா. வேகமாக ஓடினான். ஓடிட்டு சேர்ந்தாச்சு, இஸ்ரேலில் போய் சேர்ந்தாச்சு. இப்போ பாருங்க 19:1, எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். இதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்தது. அக்கினி இறங்கியவுடன் ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று வணங்கியவுடன் எலியா சொல்லுகிறான், பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் ஒருத்தரையும் விடாமல் பிடிச்சிட்டு வாங்க, அவங்கள கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் எல்லாரையும் சங்கரித்து போட்டான். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ராஜா போய் ராணியம்மாட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி தெரியுமா, இன்றைக்கு இப்படி நடந்துருச்சு. எலியா இதையெல்லாம் செய்தான். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி
அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். 3.5 வருடம் மழையை அடைத்தவன், காகங்களால் போஷிக்கப்பட்டவன், ஒரு விதவையின் வீட்டிலே எண்ணெயும் மாவும் 3 வருஷத்திற்கும் மேலாக குறையாமல் வந்து கொண்டே இருக்க செய்தவன், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன், 450 பேரை சங்காரம் பண்ணினவன், இப்போது என்ன செய்கிறான்? ஒரு சூறை செடியின் கீழே போய் படுத்து கொண்டான். சோர்ந்து போய்விட்டான். சோர்வு அவனை தாக்கி இருக்கிறது. பாம்பு கடிக்கிறது போல வார்த்தைகளை அவன் காதால் கேட்டுவிட்டான். உனக்கு நாளை இந்நேரத்திலே இதே போல செய்யப்படும். அதை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் சோர்வு, ஒரு பக்கம் தன்னுடைய வாழ்க்கை மேலேயே வெறுப்பு. அவன் சொல்கிறான், போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கங்க, என்னுடைய முன்னோர்களை பார்க்க நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, நான் நல்லவன் இல்லை. எல்லா மனிதர்களும் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே வந்து நிற்கிறோம். யாருக்கு இது வரல? நமக்கு எவ்வளோ சோர்வான காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. நமக்கு பிரியமான வீட்டிலே பிரியமானவர்களுடைய மரணம், பிள்ளைகளுடைய மரணம், முக்கியமாக தீராத வியாதிகள், பெரும் நஷ்டம், கோர்ட் கேஸ், டைவர்ஸ், இப்படி எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. இதிலே மனிதர்கள் சோர்ந்து போகிறார்கள். எலியாவுக்கு உனக்கு இதே போல செய்யப்படும், உன் தலை உன் உடம்புல இருக்க போகிறது இல்லைன்னு இந்த அம்மா சொன்ன ஒரே வார்த்தை பாருங்க, இவனை சோர்வுக்குள்ளாக. இவன் போய் ஒரு சூறை செடியின் கீழே படுத்து கிடக்கிறான். அப்போது கர்த்தர் அவனை விடலை. சோர்ந்து போயிருந்தா இருக்கட்டும், அதுக்கு என்ன, இந்த எலியா இல்லைன்னா இன்னொரு ஆள், அப்படியெல்லாம் கர்த்தர் சொல்லலை. அவர் என்ன செய்கிறார்? பரலோகத்திலிருந்து அவனுக்கு அப்பம் அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் கொடுத்து விடுகிறார். அவன் அதை சாப்பிட்டுட்டு திரும்பவும் படுத்து கொண்டான். அவ்வளோ சோர்வு. தூங்கு, பரவாயில்ல, தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கு, ஆண்டவர் சொல்கிறார். திரும்பவும் அவன் நன்றாக தூங்கிய பிறகு திரும்பவும் வந்து அதே தேவதூதன் அவனை எழுப்புகிறான். எழுப்பி, சாப்பிடு எலியா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், சாப்பிடு. அவன் மீண்டுமாக அந்த அடையையும் சாப்பிட்டு தண்ணீரை குடித்தான். 40 நாள் இரவும் பகலும் அந்த பலத்தினால் அவன் நடந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் பலப்படுத்துகிறவர். 40 நாள் இரவும் பகலும் எலியா நடக்கிறான், நடந்து ஓரேப் என்கிற தேவ பர்வதத்திலே வந்து நிற்கிறான். தேவ பர்வதத்தில் அவன் போய் ஒரு குகைக்குள்ளே போகிறான். போய் அங்கே உள்ளே போய் உட்காந்துக்கிட்டான். 40 நாள் நடந்தும் கூட அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம், பயம் எல்லாம் இருக்கு பாருங்க. உள்ளே போய் உட்காந்துட்டான். கர்த்தர் வர்றார். இப்போ பார்க்கலாம். 11வது வசனம். நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று.
அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். உயிருக்கு பயம். உண்மை இவன் சொன்னது. தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் ஏசபேல் பிடித்து கொன்று போட்டாள். ஒபதியா 50 பேராக எடுத்து குகையிலே வைத்து அவர்களுக்கு உணவை கொடுத்து அவர்களை காப்பாற்றினான். இவன் உயிருக்கு பயந்து இங்கே ஓடி வந்திருக்கிறான். அங்கே இருந்தால் ஏசபேல் என்னை கொன்று விடுவாள். கர்த்தர் முதல்ல வர்றாரு, பெருங்காற்று. உடனே இவன் நினச்சிக்கிட்டான், ஆஹா, காற்று வந்துருச்சு, கர்த்தர் வந்துட்டார். பெருங்காற்றிலே கர்த்தர் இல்லை. அடுத்தது பார்க்குறான், பெரிய பூமி அதிர்ச்சி. அவன் உட்கார்ந்துருந்த குகையெல்லாம் நடுங்குது. பூமி எதிர்ச்சி வந்துருச்சு, கர்த்தர் வந்துட்டார். கர்த்தர் அதிலும் இல்லை. அடுத்து பார்க்குறான், நான் வானத்திலிருந்து அக்கினி கொண்டு வந்தேன்ல, அக்கினி இறங்கிருச்சு, கர்த்தர் வந்துட்டார். கர்த்தர் அதிலும் இல்லை. சில நேரத்தில் மனிதர்கள் நினைக்கிறார்கள், ஆர்ப்பாட்டமாக இப்படி ஏதாவது செஞ்சாதான் கர்த்தர் வருவார். இல்லையே, மெல்லிய சத்தம் உண்டாகிறது. கர்த்தர் அந்த மெல்லிய சத்தத்திலே அவனோடு பேசுகிறார். என்ன பேசினாரு? இங்கே என்னப்பா செஞ்சிட்ருக்க? நான் உன்னை வச்சு பெரிய காரியம் செய்கிறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இங்கே என்ன செய்கிறாய்? அவன் சொல்கிறான், எந்த தேசத்தில் எல்லா பயலும் மோசமானவன், எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டானுங்க, நான் மட்டும்தான் யோக்கியன். பாருங்க ஆண்டவரே, நான் எப்படி செஞ்சேன் பார்த்தீங்களா உங்கள் ஊழியத்தை? நான் ஒருத்தன் மட்டும்தான் யோக்கியன், எல்லாரும் மோசமானவங்க, என்னையும் கொல்ல போகிறாங்க. என்னையும் கொண்டுட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த ஊரில் தேசத்தில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மகலாவூரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் சொல்றாரு, நீ சொல்ற நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன், ஊரே உம்மை விட்டு விட்டது, யாருக்கும் நீர் வேண்டாம், நான் மட்டும் இருக்கிறேன், என்னையும் அவங்க கொல்ல பார்க்குறாங்க, கடவுளே உங்கள் பேரை நீங்கள் காப்பாற்றிக்கங்க. எலியா இப்படி சொல்லுகிறான். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? டேய், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியாத, அவனை முத்தம் செய்யாத வாய்களை உடைய 7000 பேரை மீதம் வைத்திருக்கிறேன். கர்த்தர் சொன்ன உடனே கர்த்தர் இவனுக்கு 3 வேலை கொடுக்குறாரு. இந்த ஊரில் இந்த ராஜாவை வை, அந்த ஊரில் அந்த ராஜாவை வை, உனக்கு பதிலாக இன்னொருத்தனை தீர்க்கதரிசியா நீ ஆயத்தம் பண்ணு. இவன் வேகமாக புறப்பட்டு போனான். 3 வேலையில் ஒரே ஒரு வேலையை மட்டும் செஞ்சான். என்ன வேலை? அங்கே ஒருத்தன் 12 ஏர் பூட்டி உழுது கொண்டு இருக்கிறான். முன்னால் 11 ஏர் போய்கிட்டு இருக்கு. கடைசி ஏரை இவன் ஓட்டி கொண்டு வருகிறான் எலிசா. போன உடனே அவன் மேலே தன்னுடைய சால்வையை போட்டான். போட்ட உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆகா, சால்வை நம்ம மேலே விழுந்துருச்சு. அதே போல் பாருங்க, இவன் எலிசாவை ஆயத்தம் பண்ணினான். எலிசா தான் அடுத்த தீர்க்கதரிசி. மற்ற 2 வேலையும் கர்த்தர்ட்ட சொல்கிறான், நீங்களே எப்படியாவது பார்த்துக்கோங்க, நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். அப்படி இப்படின்னு பேசினவன் சோர்ந்து போயிட்டான். சோர்வு, அன்பானவர்களே, சோர்வு எல்லா மனிதர்களுக்கும் வருகிறது. ஆனால் சோர்விலேயே நாம் வாழ்ந்துவிட கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்திலே சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு நல்ல போதனையை கொடுத்திருக்கிறார். லூக்கா 18 பாருங்க.
லூக்கா 18ஆம் அதிகாரம். இயேசு இதை சொல்லுகிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு உவமை. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்றார். இதை பார்த்த உடனே ஏதோ அந்த நீதி இல்லாத நியாயாதிபதி கடவுள்னு நினச்சிக்க கூடாது. அவரை போய் அலட்டணும், அப்போ தான் அவர் ஏதாவது கொஞ்சம் கேட்பார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்கே அவர் சொன்ன உவமை அந்த பெண்ணை தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த மோசமான ஆளுக்கிட்ட அவள் போய் கேட்டவன் உதவி செய்யவில்லை. ஆனால் அவள் விடவில்லை. அவனிடத்தில் இருந்துதான் அவளுக்கு பதில் வர வேண்டும் என்பதை அவள் நன்றாக அறிந்திருந்தாள். அவன்தான் ஜட்ஜு, அவன்தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், அவன்தான் முக்கியம். இவ போய் கேட்டுக்கிட்டே இருக்கா. அதே போல ஒரு நாள் இந்த மனிதன் அவளுக்கு நியாயம் செய்தான். கர்த்தர் நம்மை அந்த பெண்ணை பார்க்க சொல்லுகிறார். அவள் விடலை. அவள் சோர்வாக இருக்கவில்லை. அவள் சோர்ந்து போகவில்லை. சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அதற்கு உதாரணம் அந்த பெண் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அன்பான தேவப்பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, விடாதீங்க. விடாம ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் சொல்றார், விடாத, தைரியமா இரு, சோர்ந்து போகாத. கர்த்தர் நீங்கள் சோர்ந்து போய் உட்காருவதை விரும்புகிறவர் இல்லை. நீதிமொழிகள் 24:10 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாத. வியாதியா, சோர்ந்து போகாத. தொழில் மோசமாக போயிட்டு இருக்கா, சோர்ந்து போகாத. குடும்ப நிலைமை சரியில்லையா, சோர்ந்து போகாத. பிள்ளைகள் பிரச்சனையில் இருக்காங்களா, சோர்ந்து போகாத. கொஞ்சம் மனநலம் ஒரு மாதிரி இருக்கா, சோர்ந்து போகாத. சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்க கூச்சப்படுகிறாயா, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. ஆபத்து காலத்தில் உனக்கு நெருக்கங்கள் இருக்கும்போது நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. உனக்கு பலன் இல்லாமல் போயிடும். அதனால சோர்ந்து போகாதே. டோன்ட் லூஸ் யர் ஹார்ட். அதுதான் ஆங்கிலத்தில் அதுக்கு அர்த்தம். டோன்ட் லூஸ் ஹார்ட். நீ மனசில் சோர்ந்து போகாத. ஏனென்றால் உன் சோர்வை நீக்குகிறவர் உனக்கு உண்டு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 16 16 17 பார்க்கலாம். 16 பிற்பகுதி பவுல் சொல்லுகிறார், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. பவுலுக்கு வராத காரியங்களா? எபேசு பட்டணத்தில் வெளியே இழுத்துட்டு போய் கல்லெறிஞ்சு கொன்னுட்டாங்க. செத்து போயிட்டான் பவுல். அப்போதான் அவன் 3வது வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டான். எல்லா சகோதரர்களும் அவனை சுற்றிலுமாக நின்று கை கோர்த்து ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தர் அவனை உயிரோடு எழுப்பினார். துன்பங்கள் வரும்போது, மிகவும் மோசமான சூழ்நிலை வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை பவுல் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. சொல்லலாம், நான் சோர்ந்து போகிறதில்லை. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. காணப்படுகிறவைகளை அல்ல. கண்ணுக்கு முன்னால என்ன இருக்கு? பிரச்சனை தான் இருக்கு, போராட்டம் தான் இருக்கு, என்ன செய்யன்னு தெரியல, வழி திறக்கல. கண்ணுக்கு முன்னால என்ன இருக்கு? உபத்திரவம், பாடுகள், போராட்டங்கள், நஷ்டங்கள்
இதுதான் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, காணப்படுகிறவைகளை அல்ல. அது அல்லப்பா, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. காணப்படாதது எது? விடிவு காலம், நற்செய்தி, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சுகம், பலன், விடுதலை, அதுதான் இருக்கு. அதனால தைரியமா ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார், காணப்படுகிறவைகளை அல்ல, உன்னுடைய உபத்திரவங்கள், போராட்டங்கள் அல்ல, ஆனால் காணப்படாத அந்த விடுதலையை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இப்போது இருக்கிற உபத்திரவங்கள் அதிசீக்கிரத்தில் நீங்கி போகும். கர்த்தர் சொல்றாரு, என்ன ஒன்றே உபத்திரவமாய் இருந்தாலும் அதிசீக்கிரத்தில் நீங்கி போகும். எங்க சொல்லுங்க, அதிசீக்கிரத்தில் என்னுடைய பிரச்சனைகள் நீங்கி போகும். கர்த்தர் காலை வேளையிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் 12:1-3 பார்க்கலாம். எபிரேயர் 12:3. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, கிதியோன், பாராக், எத்தனையோ பேர்கள். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாரத்தை தூக்கி போடு, பாவத்தை தூக்கி போடு. பாவம் உன்னை கொன்று போடும், பாரம் உன்னை படுக்க வைத்து விடும், உன்னை சோர்ந்து போக வைத்து விடும். கர்த்தர் சொல்றாரு, அதை எல்லாம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். பொறுமை, அவசரப்படாத, நாளைக்கே இது நடக்கணும், கொஞ்சம் பொறுமையாரு. கர்த்தர் உனக்கு பின்னால் நின்று அநேக காரியங்களை சரி பண்ணி கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் பொறுமையாரு. பொறுமையாய் இருக்கும்போது நீ பெரிய ஜெயத்தை காண்பாய். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு முன்பாக பெரிய சந்தோஷத்தை பிதாவாகிய தேவன் வைத்திருந்தார். என்ன சந்தோஷம்? பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். பலவான்கள், சோதிக்கப்படும் போது விழுந்து போகாத பிள்ளைகள், பிசாசோடு போராடி மேற்கொள்ளுகிறவர்கள், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்குகிறவர்கள், எந்த பாடுகள் வந்தாலும் உண்மையும் உத்தமமாய் நடப்பவர்கள், எதற்காகவும் கர்த்தரை விட்டு கொடுக்காதவர்கள், அப்படி தைரியமாய் இருக்கக்கூடிய தாழ்மையும் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்கிற பிள்ளைகள், அவர்கள்தான் அவருக்கு கிடைக்கிற சந்தோஷம். தனக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. என்ன ஒரு அவமானம்! ஒருத்தன் தாடி முடிய பிடிச்சு இழுக்கிறான், ஒருத்தன் கன்னத்தில் அரைகிறான், ஒருத்தன் முகத்தில் துப்புறான், ஒருத்தன் தலையில் கொட்டுறான், ஒருத்தன் முன்முடியை வச்சு அடிக்கிறான், ஒருத்தன் வலது கையில் ஆணி அடிக்கிறான், ஒருத்தன் இடது காலில் ஆணி அடிக்கிறான், ஒருத்தன் விழாவில் குத்தி பார்க்குறான். எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி அதை பங்கு போட்டு கொண்டார்கள். நிர்வாணமாக தொங்கிக் கொண்டு இருக்கிறார். அவர் அவமானத்தை எண்ணாமல். அவர் அவமானப்படுறனா எவ்வளோ அவமானப்படலாம். இன்றைக்கு மனிதர்கள் நினைக்கிறாங்க, ஐயோ எனக்கு தான் பெரிய அவமானம் உலகத்திலேயே. நோ, இயேசு அதை விட பெரிய அவமானங்களை சகித்தார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை வலது பார்சத்தில் உட்கார வைக்கணும்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்து அவருக்கு சாட்சியாய் வாழ்கிற அநேகரை தன்னுடைய பக்கத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்று அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். வலது பார்சத்தில், சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். வலது பார்சத்தில் வீற்றிருந்து என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? பிதாவாகிய தேவன்கிட்ட உங்களுக்காக தான் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ரெக்கமெண்டிங் யுவர் கேஸ். ஹீ இஸ் ரெக்கமெண்டிங் வாட் யூ வாண்ட், வாட் எவர் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேண்டும் என்றாலும் கேட்கலாம். ஆனால் அது நியாயமாக இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், என் வீடு மாதிரி நல்ல வீடு வேணும்னு கேளுங்க, என் வீட்டை கேட்டுறாதீங்க. தெரியுதா?
எல்லாரும் நீதியாக நியாயமாக நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, அவர் அதற்கு பதில் கொடுப்பார். நினைப்பதற்கும் கேட்பதற்கும் சொப்பனம் காண்பதற்கும் அதிகமாக அவர் செய்வார். அவர் செய்வாருங்க. He is such a good God. He loves you so much. He has given his own life for you. What else he will not give? தன்னுடைய உயிரையே கொடுத்தவர் வேறு எதை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அவர் உங்களுக்காக பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஆனால் நீங்கள் யோக்கியமாக இருக்கணும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒரு நேரம் தலையை காட்டுறது, ஒரு நேரம் வாழை காட்டுறது, நோ, எப்பயும் ஒரே மாதிரி நல்ல மனசாட்சி, சுத்த மனசாட்சி. கர்த்தருக்கு விருப்பமில்லாத எதையும் செய்ய மாட்டேன், எதையும் பேச மாட்டேன், எதையும் பார்க்க மாட்டேன், எப்படியும் நடக்க மாட்டேன், அந்த தீர்மானம். அப்படி நாம் முன்னேறும்போது கர்த்தர் சொல்றாரு, சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறாரே, அப்படி உங்களுக்கும் உட்கார்ந்து அமர்ந்திருக்கிற நேரம் வரும். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். விபரீதங்களை சகித்தவர், டாலரேட் பண்ணவர், என்டியோர் பண்ணவர், அதை தூக்கி சுமந்தவர், அவரை பாருங்க. ஏசாயா 40:27, யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன்? நான் யோக்கியன், நான் நியாயமானவன், கடவுளுக்கிட்ட என் நியாயம் போய் எட்டலை, அவர் தான் இப்படி செஞ்சுட்டார், அவர் தான் எனக்கு இப்படி விட்டுட்டாரு, அவர் தான் எனக்கு ஏற்பட்டிருக்க தீமைகளுக்கு காரணம் என்று உன் வாயை வச்சு சொல்லிட்டு இருக்கியா? கர்த்தர் ஒன்றை தான் பேசுகிறாரு. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இழைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. கர்த்தருடைய புத்தி, அவர் வைத்திருக்கிற காரியங்கள் ஆராய்ந்து முடியாதது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவர் ஒரு பெரிய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தான் அது தெரியலை. அது என்னன்னு உட்காந்து கேட்கிற பொறுமை இல்லை. கர்த்தர்கிட்ட போய் உட்காந்து நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, வாட் யூ வாண்ட் மீ டு டூ கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவார். 29, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அவர் பலன் கொடுப்பார், சத்துவத்தை கொடுப்பார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இன்னைக்கு இளைஞர்களை தான் வேலைக்கு தேடுறாங்க. எதுக்கு? அவங்களுக்கு தான் நல்ல பலன் இருக்கு, அவங்க தான் லேசில் சோர்ந்து போக மாட்டாங்க, அவங்க தான் வேலையை சரியாக செய்வாங்க. இயேசுநாதர் 30 வயசில் வேலையை ஆரம்பித்தார். அவர் வாலிபர். அவரோடு கூட ஒரு கூட்டத்தை கூப்பிட்டாரு. எப்போ 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு 10 பேர் எங்கிட்ட வாங்க அப்படியா கூப்பிட்டாரு? அப்படிலாம் கூப்பிடல. அவங்கள வச்சு என்ன செய்ய? அவர் போகிறாரு. கடல் அலைகள் மத்தியிலே படகை செலுத்தி தைரியமாய் மீன் பிடிக்கக்கூடிய பலசாலிகள். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஒருவேளை இப்பேற்பட்ட பலசாலிகள் கூட விழுந்து போகலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கும் போது நீங்கள் புது பலன் அடைவீர்கள். நீங்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தருக்கு காத்திருங்க. உங்களுக்கு பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, சோர்ந்து போகாதீங்க. எலியா சோர்ந்து போய் படுத்துக்கொண்டான், கர்த்தர் விடவில்லை. அவனை எழுப்பி உணவும் தண்ணீரும் கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையாகிய உணவு, பரிசுத்த ஆவியாகிய தண்ணீர், அப்பமும் திராட்சரசமும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களோடு வசனம் இருக்கிறது, உங்களோட ஆவியானவர் இருக்கிறார், அவர் போதுமானவர். கர்த்தர் எலியாவுக்கு பலன் கொடுத்தார், உங்களுக்கும் பலன் கொடுப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.